வணக்கம், என் பேர் நித்யா கோபாலன். நான் ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஷனராக இருக்கேன். ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ஸ்ரீரங்கம் 2026 இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு எனக்கு தெரிய வந்தது. நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி என்னோடய கான்செப்டை நான் ஒரு ரங்கோலியாக டிஸ்பிளே பண்ணேன். அண்ட் இந்த ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீரங்கமில் நடக்குது. இதில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. எந்தவித ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல், ஜெண்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண் பெண் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க. ஸ்ரீரங்கத்தில் நடந்தாலும் திருவையாறு, பெங்களூர்லேருந்துலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தாங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வின்னர்ஸ் தான். ஏன்னா எல்லாமே அவங்க பக்தி, கல்ச்சர், ட்ரெடிஷன், ஆர்ட் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான் இருந்தது. க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன் நம்ம பண்ணுறதுக்கு நல்லாவே ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து ட்ரெடிஷன், நீங்கள் இதே தான் செஞ்சதே செய்யணும் அப்படின்லாம் இல்லாமல் புதுசாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணினாலும் அதை வந்து அங்கீகரித்தது ஒரு பெரிய விஷயம். க்ராப் சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினன் இப்போ ப்ரெசண்ட்டாக நடக்குது. பயிர் வட்டம்னு சொல்லுவோம் தமிழில். இயற்கையில் நடக்கிற அதிசயங்கள் எல்லாத்துக்கும் தெய்வத்தின் தொடர்பு இருக்குது. அதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாகவும், கவுஸ், ஆக்ஸ் அதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாகவும், தாமரை, பியூரிட்டி, அப்புறம் ஓஷன், இந்த எலமெண்ட்ஸ்லாம் வச்சு கான்செப்ஷுவலாக ரங்கோலி பண்ணியிருந்தேன். இந்த ஹோல் ஈவெண்ட்டே ரொம்ப ஹியூமனாக இருந்தது. ஒரு ஏஐ, இப்போ ரொம்ப ஏஐ இருக்குது. இப்போ எந்த ஆர்ட்னாலும் நம்ம டிஜிட்டலாக பண்ணிடலாம், ஒரு ஏஐயில் பண்ணிடலாம். ஆனால் இது ரொம்பவே ஹியூமன். இப்போ கையில் எடுத்து கோலம் போட்டு ஒரு ஹியூமன் டச் இருந்தது. ஸ்க்ரீனெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கூட. எந்த கோலங்கள்லாம் பெஸ்ட்டாக இருந்ததோ அந்த கோலங்களெல்லாம் அவங்க மார்க் போட்டு அதுக்கான கேட்டகரியை உருவாக்கி ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டில் ஒரு டிவைன் மேஜிக் கண்டிப்பாக இருந்தது. ஏன்னா மழை வந்து எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. ஸோ இந்த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ஸ்ரீரங்கம்காக பணிபுரிஞ்ச எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள்.